மங்கிஸ்டா சங்கிஸ்டா சங்கிஸ்டா. வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ சிச்சிப்பா. இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்டா, காலையில் வந்தேங்க, ஒருத்தர் ஒரு போதகை மாதிரி உள்ளே வந்தார். பார்க்கறதுக்கே ஏதோ மங்கிஸ்டா சங்கிஸ்டா சங்கிஸ்டா அப்படிதான் இருந்தார். சரி சரி விட்டு விட்டு. என்னென்ன ஆச்சுன்னு கேட்டால் வீடியோவில் சொல்கிறேன் நாப்பில். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. எப்படின்னா, இங்கேருந்து ஆர்வ கோளாறுல ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து 100 போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஓகே, சரி ரொம்ப தூரம் போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி 150 போயிடும். 150 போகும்போது மசிலே கிழிஞ்சு போச்சு. அது அந்த டைமில் தான் என்னாச்சுன்னா, அப்போ பண்ண மிஸ்டேக்கும் இதே தான். இது நம்ம பாடி வந்து நம்ம பாடியில் மசில் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, அது எனர்ஜியை உள்ளே கிராஸ்ப் பண்ணிட்டு அதோட பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு அதுக்கு சால்ட் எல்லாம் தேவை, அயானிக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். அப்போ சால்ட்டு அந்த சால்ட் வந்து இல்லாத பட்சத்தில், நார்மலாக நம்ம சால்ட்டே இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாமல் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி. சைக்கிளிங் பண்ணும்போது ஆகக்கூடாத இடத்துல ஆகும். சரியா? ஆமாம், கண்டிப்பாக நடக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் இந்த அந்த 150 கிலோமீட்டர் இன்சிடென்ட்லேயே நான் தெளிவாயிட்டேன். அதனால இப்போலாம் எங்கே போனாலும் ரைட்லாம் போனால் சால்ட், ஸ்வீட் அண்ட் சால்ட் லெமன் ஜூஸ் போட்டுருவேன். அது தெரியும், நம்மளால கொஞ்சம் அப்படிதான். சரியா? அதெல்லாம் அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான். அதே சமயம் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனில் இருக்கும்போது லிக்விட் அதிகமாக இன்டேக் தேவைப்படும். அப்போ போயிட்டு லூஸ் மாதிரி ஏதாவது கொஞ்சம் வயிறு முட்டைலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே மறுபடியும் உனக்கு வந்து ஃபேட்டிக் மாதிரி ஆகிடும். நாங்களும் ப்ரோட்டீனாகவே பால்கோவா தானே எடுத்துட்டு இருக்கோம். அது ஓகே. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, கொழுக்கட்டை அதெல்லாம் நம்ம இது நம்மளோட பால்கோவால ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு சில உனக்கே கொஞ்சமா இருக்குல்ல பப்ளிக். அப்படி இல்லடா, யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாதுல்ல. ஏதோ நம்ம பாடி தாங்கிச்சு, ஓகே. வேற யாராவது ட்ரை பண்ண வேதனையா இருக்கும். இப்படி பால்கோவால ப்ரோட்டீன் ஷேக்லாம் செம்மையா இருக்கும். ஐயோ சரி விடு. சரி, ஃபேக்ட் என்னன்னா, இந்த சாப்பாடு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு வாட்டர் வேணும். நீ நல்லா யோசிச்சேன்னா உனக்கே தெரியும். நீ வந்து ஹாப்பியா ஒரு இடத்துல பஃபே சாப்பிட்ற, அது 5 ஸ்டார் ஹோட்டலோ எப்படியோ அந்த மாதிரியே வச்சுக்கூட நீ போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற. சாப்பிட்டதுமே உனக்கு என்ன ஃபீல் ஆகும்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் அதனால தான் இந்த கோக்கை உள்ள விடுவானுங்க. லைட்டாக எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும்னே அப்படின்னு. ஓகே, அது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அது குடிச்சிட்டு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போதே எடுத்துட்டு வந்துருந்தேன். நான் வந்து ப்ரிப்பேர்டா தான் போவேனே உள்ளே. இன்னைக்கு கோக் எடுக்கிறோம், இந்த பிரியாணி ஃபுல்லா முடிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி தான். அது வந்து என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த ஸ்பேஸ் வந்து இது பண்ணுது, ஃபுட்டுக்கெல்லாம் அங்கே அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுது. இன்னொன்று என்னன்னா, அந்த ஃபுட்டு ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாட்டர் தேவை. சரியா? இப்போ என்ன ஆயிடுது, நானே ஆல்ரெடி ரைடு போயிருக்கேன். நான் 80 கிலோமீட்டருக்கு மேலே போயிருப்பேன். பாடி ஃபுல்லாக வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே வேர்க்கும், ஒரு பக்கம் சால்ட் ப்ராசஸ் ஆகும். நெத்திலேருந்து இப்படி தேய்ச்சா என்ன நம்ம உபதியே வைக்கலையே, ஆனால் அவ்வளோ சால்ட் வரும். ஒரு அதுவும் சம்மர்லலாம் ஓட்டும் போது எப்படி தெரியுமா இருக்கும், இந்த எஸ்கிமோஸ்லாம் பார்த்துருக்கியா, மேலே பிளாங்கெட்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா பூர்வத்தில் எல்லா இடத்துலையுமே பனி இருக்கும், அப்படியே வெள்ளையா ஒயிட்டா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சால்ட் இருக்கும். எனக்குலாம் உப்பு கரைஞ்சது கருப்பு சட்டைனால மட்டும்தான். அப்படின்னா மூஞ்சில இருந்து இப்படி பண்ணனா அப்படியே சால்ட் எடுப்பேன். இப்படி இப்படி இங்கே இப்படி பிஞ்ச் பண்ணனா சால்ட் அப்படியே சாலிடாக எடுப்பேன், அவ்வளோ வரும். சரியா? உங்க வீட்டில் உப்பு இல்லையா? இந்த உப்பு சின்ன பண்ணுறது. சரியா? இது என்னன்னா, இந்த அளவுக்கு வந்து வாட்டரும் வெளியில் டீஹைட்ரேட்டும் ஆகும், உள்ள நார்மல் ப்ராசஸ்லையும் வாட்டர் யூட்டிலைஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபுட்டை உள்ள தள்ளி விட்டேன்னா அதுக்கு வேறு யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோதான் தண்ணியை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் உடம்புக்கு. அப்போ அதனாலேயே உனக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா, ஒரு மாதிரி ஒரு அதாவது எனர்ஜிக்காக சாப்பிட்டது ரிவர்ஸ் ஆகிடும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எனர்ஜி போயிடும், கடைசியில் எனர்ஜியே இருக்காது. அதனால இதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு அரை வயிறோ கால் வயிறோ லைட்டாக சாப்பிட்டுட்டு லிக்விட் அதிகமாக எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டா திடீர்னு எதாவது பண்ணும்போது நாஷியஸாக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி அப்படியே கிர்ன்னு நைட் அப்படி தூக்கம் வர மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட சிலருக்கு வந்து பார்த்தோன்னா சுகர் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால இந்த ஃபீல் வரும்டா. அப்படி இல்லாத பட்சத்துலேயே என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா, பாடி என்ன சொல்லுதுன்னா, நான் மொத்த கான்சென்ட்ரேஷனையும் நான் டைஜஷனுக்கு நான் திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்க சொல்லும். சரியா? இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட அப்சர்வேஷன்லேருந்து நம்ம சொல்கிறோம். டாக்டர்ஸ்லாம் இன்னும் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸே சொல்லுவாங்க, இதுக்கெல்லாமும் ஒரு பேர் இருக்கும், அதையே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நேற்று இதே மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து திங்கக்கிழமை அன்று, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த 16th எடுக்கிறோம். நான் 15th அன்னைக்கு தான், ஒரு வருஷம் கழிச்சு நானும் ராகணும் 100 போகிறோம். இது இல்லைங்க, வேலண்டைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டப்பல. அதான் எடுத்து நல்லா உள்ள கறியை தள்ளிட்டு நல்லா இப்படி போயிட்டு தெம்பா வண்டி எடுத்துட்டு ஓ அப்படின்ட்டு போயிட்டாப்புல. கறியை தள்ளிட்டா நாடி பார்த்தாலே தெரியல 14th அன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாப்புலன்னு. ஓடு அது என்னாச்சு, இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனோம். ரூட்டு கொஞ்சம் கோளாறு தாங்க அங்கே, பட் கொஞ்சம் முன்னையோட கொஞ்சம் பெட்டராக இருக்கு இப்போ நிறைய இடத்துல. இப்போ பெட்டராக தானே இருக்கணும்.
கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல ரோடும் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. மகாபலிபுரம் வரைக்கும் போகும்போது கூட பெரிய அளவில் பிரச்சனை தெரியல. அது எப்பயுமே நடந்திருக்கு. மகாபலிபுரம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது சில சமயங்களில் ஹெட்விண்ட் இருக்கும், சில சமயங்களில் ரேரா, பட் பெரும்பாலும் டெயில் வீல்டு தான் இருக்கும் இங்கேருந்து போகும்போது. ஸ்பீடாக போயிடலாம். இன்னும் ஸ்பீடானா நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு போகிறனால நமக்கு யூஸ்வலாக நம்ம ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி ஆகிடும். போயிட்டோம், ரிட்டர்ன் வரும்போது ஹெட்விண்ட். ஒரு தடவை இதுக்கு முன்னாடியே நான் வந்து 100 அப்படியே இவர் ஒரு வாட்டி இப்படி சொல்லும் போது இன்னைக்கு காலையில் நான் இவரை பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. சரி சேஸ் டாட் வந்து எடுத்துட்டு நாங்கள் ஒரு தடவை போகும்போது நான் அதை டாக்குமெண்ட் பண்ணி சேனல்லையும் போட்டிருப்பேன். எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கியர் இல்லாத சைக்கிள் எல்லாம் கூட போக ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படிலாம் போகும்போது ராகவன்லாம் இடையில என்ன பண்ணாரு, சோழிங்கநல்லூர் கிட்ட வரும்போது, சோழிங்கநல்லூர் தாண்டி வரும்போது துறைப்பாக்கம் கிட்ட, அப்போல்லாம் சரி இங்கே ஒரு கடையில் உட்காந்து அங்கேயே படுத்துட்டாரு. சரி ஆண்டவரே, நாளைக்கு வரேன். அந்த மிஸ்டேக்கே இங்கே நாங்கள் பண்ணக்கூடாதுன்ற முடிவு எப்பயுமே இருந்தோம். நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணும். ஆனால் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா என்ன ஆகிடும்னா, மசில் வந்து உடனே என்ன பண்ண தெரியுமா, அதோட ஒர்க்கிங் மோட்லேருந்து ரெஸ்ட் மோட் போய் ரிப்பேரிங் மோட் ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ உடனே திரும்ப அழுத்த கூட முடியாது. எழுந்து நீ ஓட்டலான்னு ட்ரை பண்ணனா மறுபடியும் அதை நம்ம வார்ம் பண்ணி கேப் புக் பண்ணேன். அப்படிதான் இருக்கும். இதுவும் நடந்திருக்கு எங்க கேங்ல. இதெல்லாமே அனுபவத்துல தான் இதை நாங்க வந்து தெரிஞ்சு ஷார்ட் டவுன் பண்ணது. ஏன்னா அந்த ஹெட்விண்ட் எந்த அளவுக்குலாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோன்னா, ஆடி மாசத்துல எல்லாம் போயிட்டு அந்த பக்கம் அப்போ எழுந்து நின்று பெடல் பண்ணா சைக்கிள் அங்கேயே இருக்கும். ஓகே, காற்று அவ்வளோ அடிக்கும் பயங்கரமா. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் ஓட்டுறதே எம்டிபி தான். ஆனால் எம்டிபிக்கே நான் என்ன பண்ணுவேன்னா, கிராஜுவலாக விண்டு அகைன் ஃபிசிக்ஸு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேண்ட்பேரில் அப்படியே படுத்துப்பேன். பொசிஷனுக்காக, ஏரோடைனமிக்ஸ் படுத்துப்பேன். அது நான் வந்து பழகிட்டேன். அங்கங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடங்கள்லாம் லைட்டாக கொஞ்சம் படுத்தே பெடல் பண்ணுறது பழகிட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, இதுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டது கரெக்டு தான். ஆனால் ராங் ரூட்டில் நிறைய பேர் விடுவாங்க. நமக்கு பட்டுன்ட்டு திரும்புறது. நான் இப்படில இருக்கேன், நான் ஹேண்ட்பேரை பிடிக்க மாட்டேன். படுக்கிறது வந்து எப்படி ஹேண்ட்பேர் பிடிச்சி இங்கே இப்படி பிடிச்சி பாருங்க, ஃப்ரண்ட்ல அதுவும் இருக்காது என்னதுல. அது மாட்டியாவது வைக்கலாம்ல. அதெல்லாம் கிடையாது, அந்த கொம்பெல்லாம் மாட்டல. உயிரிடும் விளையாடும் பரணி அப்படி இல்லடா. அது அப்படி போலான்னு பார்த்தா எவனாவது ஆப்போசிட்ல வருவான். அப்பதான் ஆட்டோலாம் எடுத்துன்னு வரானுங்க ஈசிஆர்ல. சரியா, அப்புறம் என்னாச்சுன்னா, இது இந்த மாதிரி இந்த டைம்ல தான் சரின்னு யோசிச்சேன். நம்ம இந்த லிக்விட் இதெல்லாம் எடுத்துட்டேன். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இளநீ எடுத்தேன். இதெல்லாம் எடுத்தாலும் சரியா, இளநீ வந்து குட்டு இல்லை, அதான் இதெல்லாம் எடுத்தாலும் அப்புறம் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம தான் தேவையான அளவுக்கு லிக்விட் எடுத்துருக்கோமே, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கீரை சாதம் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லதாச்சே, அதுவும் மணத்தக்காளி கீரையாச்சே, ரொம்ப நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவ்வளோ நேரமே ஆல்ரெடி பாடி வந்து எப்படின்னா கதறிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, டேய் ரொம்ப நாள் கழிச்சு ஓவரா பண்ணுறடா நீ அப்படின்னு. ஸோ அதுக்கு வாட்டரும் ரொம்ப தேவைப்படுது. இப்போ ஃபுட்டும் உள்ள தள்ளியிருக்கேன், ஃபுட்டுக்கும் வாட்டர் தேவைப்படும். நான் வந்ததுமே ஆக்சுவலாக ஃபுட்டுக்கு பதில் திரும்பி லிக்விடே எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா சிலர்லாம் வே ப்ரோட்டீன்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அது கூட பெட்டர் தான். ஆனால் வே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்க முடியுது. அந்த மாதிரி வே ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த மாதிரி கூட ஏதாவது எடுத்துக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அலர்ஜி இருந்ததுன்னா கஷ்டம். சரியா, அப்போது இதெல்லாம் விட்டுட்டு நான் திரும்பியும் ரைஸ்க்கு போனனால, அந்த ஃபுட்டுக்கு போனனால என்ன ஆயிடுச்சுன்னா, வாட்டர் வந்து பத்தலைன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தூக்கம் வந்து கெட்டு போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி வந்து நடுராத்திரியில் எழுந்து 1 லிட்டர் குடித்தாலும் ஈஸியாக உள்ள தண்ணி போகுது, கபக்குன்னு போகுது நடுராத்திரியிலையும். ஏன்னா தூக்கமே வராது, தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கோல்டு அப்போ நீர் கொத்துக்குச்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இப்படி தலையாட்டினா உள்ள ஏதோ ஆடுற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்வாங்க. ஹெட்டேக்காகவும் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது, இப்படி திருப்பினா வலிக்குதுன்னுவாங்க. அதே மாதிரி இதை தாண்டி இன்னொரு பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி ஒரு பெயின். எப்படின்னா, தலை வலிக்குது, படுக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு ஒரு பெயின் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோன்னா பாடியில் வாட்டர் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பெயின் இருக்கும். பிரெயினுக்கு வந்து எப்பயுமே தண்ணி தேவை. ஆமாம், பிரெயினுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் தான். பிரெயின் கிட்டத்தட்ட என்ன ஃபுல்லாக ஃபேட்டு அந்த மாதிரியான ஐட்டம் தான். அது வந்து தண்ணி தேவை. அதுக்கு தண்ணி இருந்ததுன்னா அது ரொம்ப சாந்தமாக இருப்பாப்புல நம்மளால. நீ தண்ணி குடிச்சானா இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னும் போது என்ன பெயின்றதை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும் ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா. ஆனால் இந்த மாதிரி சினாரியோவோட உனக்கு ஒரு பெயின் வருதுன்னா வாட்டர் தான் மேட்டராக இருக்கும். குடிச்சு ஒரு 1/2 லிட்டர் உள்ள விட்டேன்னு வையன், 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன்னா அடுத்த 15 மினிட்ஸ்லேயே நீ வேற மாதிரி ஆயிடுவேன். லைட்டாக இங்கே ஸ்வெட் ஆகும், நீ அப்படியே ஆளி மாறிடுவேன். ஓகே, கம்ப்ளீட்டாக அவர் இருக்கும். இப்போதான் உசுறு வந்தது. அப்படிதான் இருக்கும் நிஜமா. ஸோ இதுவும் வந்து எனக்கு என்னன்னா, நம்ம எனக்கு ஹிஸ்ட்ரி படி இவர்கிட்ட சும்மா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன பண்ணுறேன், கொழுக்கட்டையும் நியூட்ரலையும் வச்சு ஒன்று கண்டுபிடிச்சேன்டா. இந்த தேங்காய் கொழுக்கட்டை இது அடிச்சிட்டு இருக்கேன் போது அடிக்கலாம் நல்லா
போவோம் ஸ்டெப்ஸ்லாம் 20K 30K கீழே வரும் குரூப்ல. ஓகே, ஒரு நாள் ஹெல்த்தியா சாப்பிட்ட நீ கீரை, ஒரு நாள் படுத்து கடந்து அது தப்பான டைம்ல தப்பா சாப்பிட்டுருக்கேன்டா. சரி, இதுதான் மொத்தம். எதுக்குன்னா இது எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் வந்து அவுட்டோர்ல ரொம்ப நேரம் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணிட்டீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சினாரியோ, இல்லாட்டி நான் திடீர்னு ஒரு தடவை நடக்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ, இல்லை வெள்ளையங்கிரி போனேன் இல்லையா, திருவண்ணாமலையில் கிரிவலம் போனேன், பகலில் போனேன், தண்ணியே இல்லை உடம்புல, அப்படியே ஆர்வக்குளரில் போயிட்டு நான் பாட்டுக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டேன், தலைவலிக்க ஆரம்பிக்கும், பாடியில் தண்ணி பத்தாது. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் புதுசாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்றதுக்காக உடனே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடனே தண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியோ இல்லாட்டி ஃப்ரூட் ஜூஸோ இதுதான் ஆக்சுவலாக ஸ்லோவா எடுத்துட்டு போகணும். எடுத்தா ரொம்ப நல்லது. என்னோட பிளான் பண்ணி வேலையை பார்க்கணும். திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு ஒரு 100 போயிட்டு வந்தேன்டா, நீ எப்போ பிளான் போய் ஒரு வருஷம் ஆகுதா, கடைசியா 100 கிலோமீட்டர்லாம் அச்சீவ் பண்ணி ஒரு வருஷம் ஆகுதா? இல்லைங்க, 50 கிலோமீட்டர்லாம் அடிக்கடி போயிருக்கோம், 50 போயிருக்கோம், 62 போயிருக்கோம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் நார்மலா இப்போ 100 எங்க போறேன்னா ரோடு சரியில்லை ஓஎம்ஆர்ல அப்படிங்கறனால தீவு திடல்ல தான் போவேன். தீவு திடல் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அதையும் நான் ஆக்சுவலா வீடியோ ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் 4K 60 FPS மொத்த ரெடி. அதுக்கு அடுத்து தான் இது வரும். ஓகேயா? அந்த வீடியோலயே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ தீவு திடல் நான் போனேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அது வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் சர்க்கியூட்டுங்க. அந்த F4 ரேசிங் நடந்துச்சுல, நான் தேவைன்னா அதை கொஞ்சம் இன்னும் வைடன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சேப்பாக் ஸ்டேடியம் வழியா போகலாம். 5 கிலோமீட்டர் ஒரு சர்க்கியூட் மாதிரி ஆகும். 5 கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு அப்படின்னா, அந்த 5 கிலோமீட்டர்ல நான் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாமே டிராவல் பண்ணுவேன். ரவுண்ட் மாதிரி போறேன், ஸ்கொயர் மாதிரி போறேன். அப்ப என்ன ஆகுது, ஒரு இடத்துல எனக்கு ஹெட்விண்ட் இருக்கும், ஒரு இடத்துல டெயில் விண்ட் இருக்கும், ஒரு இடத்துல சைடு விண்ட் இருக்கும், ஒரு இடத்துல டெரைன் லைட்டா ஏறும், அது ஒரு 1.5 கிலோமீட்டர் போவேன், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இறங்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, மாறி 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 நான் டக்குன்னு ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு பெடல் பண்ண வேண்டிய இடத்துல நான் ஹெட்விண்ட் இருக்க டைம்ல பட்டுன்ட்டு டெயில் விண்ட் வந்துரும். அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு பெடல் பண்ணுவேன், என் மசில் எல்லாமே ஒர்க் ஆகும், திரும்ப வந்து டெயில் விண்ட் வரும், மசில் ரிலாக்ஸ் ஆகும். நமக்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வண்டி விட்டு திடீர்னு பிரிட்ஜுக்குள்ள போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. இப்போ இதுவே மஹால்ஸ் போனா என்ன ஆகுது, இங்க இருந்து நான் போய் அங்க நிக்கும் போது 50 கிலோமீட்டர் தாண்டி இருப்பேன், திரும்ப ஒரு 50 கிலோமீட்டர் வரணும். இப்போ நான் வரும்போது அதுல வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து திரும்ப அந்த 25 கிலோமீட்டர்ஸ் தான் குரூஷியல். எங்கன்னா நான் மகாபலிபுரம்ல இருந்து வந்து கலைஞர் கருணாநிதி சாலைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன், அங்க வரைக்கும் வரதுல தான் எனக்கு இப்போ சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த 25 கிலோமீட்டர்ஸ் எனக்கு இப்போ ஹெட்விண்ட் அப்படின்னும் போது அந்த ஹெட்விண்ட்லயே எனக்கு ஏத்தமோ எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல இறக்கமோ வரும். பட் அகைன் அது ஹெட்விண்ட் தான், இறங்கும் போதே எனக்கு ஹெட்விண்ட் தான், ஏறும் போதே ஹெட்விண்ட் தானே, ஒரே டைரக்ஷன்ல தானே டிராவல் பண்றேன். ஈசிஆர்ல அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல அப்படியே வரேன்டா, எனக்கு இந்த அதாவது எப்படின்னா நான் போகும்போது என்ன ஆகுது, மகாபலிபுரம் நோக்கி போகும்போது எனக்கு ஈஸ்ட் இந்த சைடு, ரிட்டர்ன் வரும்போது வாவ் இந்த வெற்றிமாறன் டயலாக் தான், வரும்போது அப்படிதான் இருந்தது. எனக்கு என்னன்னா, இங்க இந்த பாடி இப்படி பேசிட்டு இருக்கே, கூட இன்னொரு பாடி போச்சுன்னாரு. அதான் நான் சொன்னேன், அந்த சைக்கிள் அட்வான்டேஜ் இருந்தது அவருக்கு. தின் டயர்ஸ்ல அவருக்கு வந்து ஹைபிரிட் தின் டயர்ஸ், அதனால அந்த அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் கோளாறு, அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்பயும் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்படி நாங்களாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம், சரியா? அப்பயும் இல்லைடா, அப்போ என்னன்னா அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு வெறி, நம்ம வந்து நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனையை மறக்கணும், அதனால ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு சைக்கிள் போகுது அப்படின்னா அதை ஓட்டு கடிக்க பார்ப்பேன். அல்ல, அப்படிதான் பண்ணாதான் டைவர்ட் பண்ண முடியும். பாலையோ எதையோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு போறாரு. ஆனா அவர் என்கிட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாரு, அவர் ஓவர்டேக் அடிப்பேன். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுனா, இந்த பிரச்சனையை மறக்க முடியும். குதிரை வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தாருங்க, வீடியோ பாக்குறேன். குதிரை வண்டியில அது டிராக்டர், அது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரு சைக்கிள் அதெல்லாம் வந்து இல்ல. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாருக்குமே ரெலவெண்டான ஒரு விஷயம் கிடையாது. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகுதான். ஏன்னா யாரெல்லாம் இதை அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு புரியும், மீதி பேருக்குலாம் வந்து இது எப்படி இருக்கும்னா என்ன இது அப்படின்னு. இப்போ இதே வந்து ஜிம்லயே பாருங்க, ஹெவியா சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் பாருங்களேன், ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது, நாஷியா ஆகி ஒரு மாதிரி அப்படியே இறங்கி குதிக்க முடியாது. நம்மளோட அந்த உள்ள போனதும் வார்ம் அப் பண்ணுவோமே, அதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இந்த லெக் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ப்ரிப்பேர்டாக தான் போவேனே. அன்னைக்கு நைட்டு ஹெவியாக சாப்பிடணுன்ட்டு லெக்கு போட்டு வீட்டுக்கு வந்து உடனே சாப்பிட்டா அவ்வளோதான், நான் தூக்கம் வராது, உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ஒரு நிம்மதியாக தலையும் வலிக்கும், எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? நம்ம ஆளுங்க வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஃபுட் எல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு. பழைய சார் வந்து என்னது, உனக்கு சோறு கொஞ்சமாக இருக்கும், லிக்விட் அது, சோறு ஓரளவு குறையா இருக்கும், ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும், லிக்விட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, லிக்விட் தான் அதிகமாக இன்டேக் எடுப்பாங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தா நல்லா சொர்க்கமாக தூக்கம் வரும், நம்ம மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி தான் பாடிக்கு உடனே போயிடுது, நம்மளது அப்படி இல்லை. கரெக்டு தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சோத்தை எடுத்து உள்ள விடுறோம், இல்லாட்டி வந்து சப்பாத்தியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று சாப்பாடை உள்ளே போடுறோம், அவள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறோம், அவங்க தண்ணியே தான் சாப்பாடாகவே குடிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து அது ஒரு ரிவார்டாக நினச்சிட்டு உள்ளே தள்ளிடுறோம்.
அப்புறம் எழுந்துக்கவும் ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டோம். எதுவும் பண்ண முடியாம அதாங்க இப்போ இவர் சைக்கிள்னு சொன்னார்ல, இதுவும் இதை வந்து நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் நார்மல் வாக்கிங்கே இதுதான் கதை. எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். நான் தான் இடையில ஒரு சில வீடியோல டாக்குமெண்ட் கூட பண்ணியிருப்போமே, டீ குடிக்கிறதுக்கு இங்கேருந்து கிண்டி வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம். பேசுறதாவே இல்லைன்னா கூட பாவம் அந்த அஸ்வத் ப்ரோ அவன் வரமாட்டான். தெரியும். அவன் டீ குடிக்கிறதுக்கு கிண்டின்லாம் சொன்னா பிரிட்ஜு கீழே இறங்கணும்னு சரிண்ணே நான் வரேன், நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு. அவன் 5 கிலோமீட்டர் தாண்டி நான் வந்தேன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். ரைட்டு. ஏன்னா ஒரு சில சமயங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, மோடி யோகா பண்ணுவார்ல ஒரு கல்லில் படுத்து, அந்த மாதிரி பல்லாரம் மலையில ஒரு கல் இருக்கும், அதுல படுத்துப்பாங்க. அங்கேயே நீங்க எங்கனாலும் போயிட்டு எதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கூப்பிடுங்க இறங்கி. எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்க நான் வரேன் வந்துட்டு போயிடுவோம். ரைட்டு. ஆமா. ஸோ அதுவும் அதாவது நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். அதான் இன்கேஸ் இப்போ ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியாம யாருக்காவது இருந்தால் இதுதான் ரீசன். இதை தாண்டியும் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், இதுவும் ஒரு ரீசன், ஒன்னமாங்க ரீசன். பண்ற ஒர்க் அவுட்டுக்கு ரிவார்டு எடுத்துக்கிறதுலாம் தப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துக்கணும். ரிவார்டு எடுத்துக்கிட்டு என்னடா ரிவார்டு எடுத்தேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இல்லைண்ணே. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், சும்மா இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டோம், இன்னைக்கு ஹெவியா சாப்பிடணும், அந்த மைண்ட் செட் நமக்கு வரும்ல, செஞ்ச வேலைக்கு சாப்பிடணுன்ற மாதிரி. அது பண்றது தப்பு இல்லை, டைமிங்கை வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடிக்கு விட்டுறதுனால நம்மளுக்கு போட்டோ எடுக்க மறந்துட்டேன். அவன் தான்டா பார்த்து விட்டான் ஒரு வேலையை. அந்த கதை தான் அதுதான். சரி, ஓகே, ரைட்டுங்க. ஸோ அதான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய எஸ்டிடி இருக்கும். அப்படி ஏதாவது எஸ்டிடி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம். அந்த புக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வரேன்.